பீட்ரூட் ஃபேஸ் பேக் செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளார் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இது வந்து பீட்ரூட் ஜூஸுங்க. ஒரு அரை பீட்ரூட்டை தோல் சீவிட்டு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. அதை நான் கையால் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜூஸ் தனியாக அந்த மாதிரி கிடைக்கும். அதை தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பீட்ரூட் ஜூஸையும் இது கூடவே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரைஸ் ஃப்ளார் எதனால் யூஸ் பண்ணுறோன்னாக்கா, ரைஸ் ஃப்ளாரில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து உங்கள் ஸ்கின் கலரை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஹனி வந்து எதுக்கு ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஸ்கின் வந்து நல்லா மாய்ஸ்டராக இருக்குங்க. அதுக்காக எண்ணெய் வடிகிற மாதிரி இருக்காது, பட் நல்லா வந்து சாஃப்டாக ஈரப்பதத்தோடு நல்லா மாய்ஸ்டராக இருக்கும். அடுத்ததாக பீட்ரூட் ஜூஸு. இதில் இருக்க விட்டமின் சி வந்து நமக்கு நேச்சுரலாகவே ஸ்கின் கலரை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நம்ம உள்ளே சாப்பிடும்போதும் சரி, நமக்கு ஸ்கின்னுக்கு மேலே அப்ளை பண்ணும்போதும் சரி, நல்லாவே உங்களுடைய ஸ்கின் வந்து கலர் வந்து இம்ப்ரூவ் ஆகும், ஸ்கின்னோட கலரு. இப்போ இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எப்பயுமே எந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே நல்லா உங்கள் ஸ்கின்னை ஃபஸ்ட்டு நல்லா கழுவிடுங்க. எந்த தூசு எதுவுமே இருக்கக்கூடாது. கழுவுனதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். கீழேருந்து மேலே அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் சீக்கிரம் ஸ்கின் சுருங்காமல் இருக்கும். அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை நீங்கள் வாரத்தில் 2 டைம்ஸ் செய்யலாம். இது மாதிரி தொடர்ந்து ஒரு 2 மாதம் செஞ்சிங்கன்னாவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் பார்க்கலாம். நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.